இந்த 293 பேருமே சரியா தான் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க எல்லோருடைய மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன்ற அறிவிப்பு நிரூபிக்கும். அதுதான் முதல் தேர்வு அவங்களுக்கு எக்ஸாம் மாதிரி. அது அடுத்து ஒரு 7 நாள் களத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும், விசிபிலிட்டி தெரியணும். சரிதானா? ஆமா, இப்போ ஒரு தெருவா போய் ஓட்டுங்க. விஜய் வந்தா மட்டும் வேன் பின்னாடி ஓடுறது, ஏன்னா தெருவுக்கு 4 பேர் வாங்கினா வில்லிவாக்கத்திலேயே அது கொஞ்சம் பற்றாக்குறைன்னு தகவல் வருது. இவ்வளவு பணபலம் மிக்க பிரபல்யமான அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஆதவர்ஜுனா தொகுதியிலேயே இந்த தெருவாக வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ற வேகம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மற்ற வேட்பாளர்கள்லாம் என்ன கதி ஆவாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு 7 நாள் இருக்கிற கூட்டம் அவர்கிட்ட போன பிறகு வரமாட்டான், வீடு வீடா போய் கேட்கணும் இல்லைங்க, ஒரு வீட்டுல போய் கேன்வாஸ் பண்ணணும்ல, அது கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இங்கேயே எப்படின்னா டைட்டா இருக்கிற தெருவுலயே நமக்கு கண் முன்னாடி தெரியல, கிராமங்கள்ல ஊரா போய் கேட்கணுமே, அதை எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னேன். ஆனா அவங்க இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இப்ப சோஷியல் மீடியால அது போதுமா? அதுவும் தேவைதான். வயசானவங்க வரைக்கும் போன் யூஸ் பண்றாங்க. பிரச்சாரத்துக்கே போகலைனாலும் விஜய் நான் சொன்ன மாதிரி 10% 15% வாங்குவார், வீட்டை விட்டு வெளியே வரலைனாலும். உங்க நோக்கம் அதுவா?